சார் இதில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இந்த இழப்புகள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக அசத்த போதார் எடுத்துக்கிட்டாலே அதில் இருந்த மதன் பாபு சாராக இருக்கட்டும், அல்லது சிட்டி பாபு சாராக இருக்கட்டும், இப்போது ரோபோ சங்கராக இருக்கட்டும், இப்படி நீங்கள் நெருங்கி பழகிய கோவை சண்முக, கோவை குணா, ம், கோவை ரமேஷ், இப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அசாத்திய தனித்திறமை கொண்ட கலைஞர்கள் இவங்க எல்லாமே. இப்ப 5 பேரை இழந்திருக்கேன் நான். அந்த என்னுடைய நகைச்சுவை குடும்பத்துல வந்து 5 பேரை இழந்திருக்கேன். 5 பேருமே வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள். இது அடுத்தடுத்து இந்த இழப்புகள்லாம் வரக்கூடாதுன்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன். நீங்க என்னுடைய ஃபேஸ்புக்ல கூட பாத்தீங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பேன். ம், இறைவா, அற்புதங்கள் நிகழட்டும்னு போட்டிருப்பேன். ஏன்னா இவர் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு அப்படின்ற ஒரு ரொம்ப இருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே ம், எனக்கு வேற வார்த்தைகள் வரல. என்னுடைய நெருங்கிய நண்பர் அருண் நல்லைன்னு சொல்லி, அவர் கூட தான் வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட கூட சொன்னேன், சார் அவங்க எப்படியாவது பொழைச்சிருவான் சார், பொழைச்சிருவான். கண்டிப்பா ராஜ்குமார், ஹோப்ஃபுல்லா இருங்க, ம். ரொம்ப ஒன்றும் நடக்காது அப்படி. நேற்றுக்கு நைட்டு வந்து ஜானகிராமன் ஃபோன் பண்ணி சார் டிக்ளேர் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னா, எனக்கு ஒன்றும் என்னுடைய அழுகையை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னும் தூங்கல. ம். பல சிந்தனைகள், ரோபோ கூட பழகிய நாட்களுடைய பழகிய விதங்கள், பேசிய பேச்சு, சிரிப்பு, மத்தவங்கள பத்தி இமிட்டேட் பண்ணி பேசு, என்ன என்ன மாதிரியே காமெடி பண்ண முத ஆளு யாருன்னு பாத்தீங்கன்னா ரூபசங்கர் தான். ம்.